இந்தாம்மா கீரை. முருங்கைக்கீரைங்க, இதெல்லாம் எங்க ஊர்ல கிராமத்துலலாம் வீட்டுக்கு வீடு இருக்கும். இப்பெல்லாம் முருங்கைக்கீரையை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. இன்னைக்குதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு முருங்கைக்கீரை கிடைச்சிருக்கு. இந்த கீரையை கிளீன் பண்றதுக்கு மட்டும் தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கிளீன் பண்ணிட்டீங்க, இதை வச்சு ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை கடைசல் பண்ணிடலாம். அதுல அப்படியே நெய்யை ஊத்தி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலா இருக்கும். அதை எப்படி பண்றதுன்னு பாத்துருவோமா? ஒரு குக்கர்ல 1 கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பிரஷர் போனதும் ஓபன் பண்ணிட்டு அந்த பருப்பை ஒரு சட்டியில சேர்த்துக்கோங்க. அந்த பருப்பு கூடவே 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷத்துலயே கீரை நல்லா வெந்துடும். அதுக்கு மேல வேக வச்சிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி கசப்பு தன்மை வந்துடும். சூடா இருக்கும் போதே அந்த சட்டிலேயே கீரையை நல்லா கடைஞ்சு விட்டுக்கோங்க. கீரையை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, இது கூடவே ஒரு 4 பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதும் கீரையோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. பார்க்கவே நல்ல கிரீன் கலரா செமையா இருக்குல்ல. கொஞ்சமா நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சூப்பரான முருங்கைக்கீரை கடையல் ரெடி. இன்னைக்கு நம்ம வீட்ல முருங்கைக்கீரை கடையல், அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை.